வணக்கம். மாலை நேர செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். மன்னார் வைத்தியசாலையில் இருந்து பறந்த அவசர அறிக்கை. மாவீரர் நாளில் கஜேந்திரகுமார் எம்பி பாதுகாப்பு தரப்பு முரண்பட்ட விவகாரம். பாதுகாப்பு செயலாளர் கருத்து. வடக்கு கிழக்கில் அதிரடியாக இடமாற்றம் செய்யப்பட்ட வைத்தியசாலை பணிப்பாளர்கள். மட்டக்களப்பில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம். ஜனாதிபதியின் பணிப்புரை. யாழில் உலங்கு வானூர்தி மூலம் வைத்தியசாலைக்கு அனுப்பி வைக்கப்பட்ட நோயாளர்கள். இந்திய பிரதமரை கொல்லப்போவதாக அச்சுறுத்திய பெண் கைது. மும்பையில் சம்பவம். வடக்கில் சட்டவிரோத கட்டடங்களை இடிக்க ஆளுநர் உத்தரவு. தொடர்வென விரிவான செய்திகள். மன்னார் மருத்துவமனை பொருட்களை சேதப்படுத்தியவர்களை அடையாளம் கண்டு கைது செய்து அவர்களுக்கு தகுந்த நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என கோரி மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலை அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தினர் அறிக்கையொன்றை வெளியிட்டுள்ளனர். குறித்த அறிக்கையானது நேற்று வெளியிடப்பட்டுள்ளது. அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது: மன்னார் மாவட்ட அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தினர் மற்றும் ஏனைய கூட்டு அமைப்பினரும் இணைந்து மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலைக்கு எதிராக நடந்து வரும் தற்போதைய முரண்நிலைகள் தொடர்பாக ஆராய்ந்துள்ளோம். மன்னார் மருத்துவமனை சமூகத்தினருக்கு எதிரான சமூக ஊடகங்களில் தேவையற்ற அவதூறான இழிவான பதிவுகள் மற்றும் பரப்புரைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதால் மருத்துவமனை வட்டாரத்தினராகிய நாம் உளரீதியாக பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளோம். இதற்கு எதிராக தொழிற்சங்க நடவடிக்கையொன்றை மேற்கொள்ள வேண்டிய இக்கட்டான நிலைக்கு நாம் தள்ளப்பட்டுள்ளோம். அத்துடன் மன்னார் மக்களுக்கு சேவையாற்ற உறுதியான பொறுப்பான பொறிமுறை அமைப்பாக இயங்கி இச்சிக்கல்களை சரி செய்வதற்கு நாங்கள் சில நடவடிக்கைகளை எடுக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டிருந்தோம். உயிரிழந்தவரை நினைவுகூர செய்யப்படவில்லை என்றும் மாவீரர் தின நிகழ்வுகளில் பாதுகாப்பு தரப்பினரால் ஏற்பட்ட இடையூறு தொடர்பாக நான் அறியவில்லை என பாதுகாப்பு செயலாளர் சம்பத் துயகொந்த தெரிவித்துள்ளார். அத்துடன் தேசிய மக்கள் சக்தியின் ஆட்சிக்காலம் நிறைவடைய முன் யாழ்ப்பாணத்தில் பாதுகாப்பு படைகளின் வசமுள்ள காணிகள் விடுவிக்கப்படும் என பாதுகாப்பு செயலாளர் குறிப்பிட்டுள்ளார். யாழ்ப்பாணத்திற்கு விஜயமொன்றை நேற்று மேற்கொண்டிருந்த அவர் ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விகளுக்கு பதிலளிக்கையிலேயே மேற்கண்டவாறு கூறியுள்ளார். மாவீரர் தினம் தொடர்பாக முப்படை மற்றும் காவல்துறையினரால் இடையூறுகள் விளைவிக்கப்பட்டதாக எழுப்பப்பட்ட கேள்விக்கு யுத்தத்தில் உயிரிழந்தவர்களை நினைவு கூர்வதற்கு எந்தவிதமான தடைகளையும் விதிக்கவில்லை. இதனை எமது அரசாங்கம் ஒரு கொள்கையாக பிரகடனப்படுத்தியுள்ளது. இவ்வாறான நிலையில் சட்டத்திற்குட்படாது சட்டவிரோதமான முறையில் நினைவேந்தல் முன்னெடுக்கப்படுமாயின் அது தொடர்பில் நடவடிக்கை எடுக்கப்படும். நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் வீதியால் சென்ற பொழுது காவல்துறையினர் தடுத்த விடயம் தொடர்பில் நான் அறிந்திருக்கவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஆனால் உயிரிழந்த உறவுகளை உறவினர்கள் அன்பானவர்கள் நினைவேந்துவதற்கு எமது அரசு தடை விதிக்கவில்லை என பாதுகாப்பு செயலாளர் சம்பத் துயகொந்தா தெரிவித்துள்ளார். வடக்கு கிழக்கில் பணியாற்றிய சுகாதார சேவைகள் திணைக்கள பிரதி பணிப்பாளர் மற்றும் வைத்தியசாலை பணிப்பாளர்கள் சிலருக்கு இடமாற்றம் வழங்கப்பட்டுள்ளது. இதன்படி வைத்தியர் ஆர் முரளீஸ்வரன் மட்டக்களப்பு பிராந்திய சுகாதார சேவைகள் திணைக்கள பணிப்பாளராக நியமிக்கப்பட்டுள்ளார். வைத்தியர் ஜி சுகுணன் மட்டக்களப்பு கல்முனை வடக்கு வைத்தியசாலையின் பணிப்பாளராகவும், வைத்தியர் டி வினோதன் மன்னார் பிராந்திய சுகாதார சேவைகள் திணைக்கள பணிப்பாளராகவும் நியமனம் வழங்கப்பட்டுள்ளது. மேலும் வைத்தியர் KGCY வீரக்கோன் ஊவா மாகாண சுகாதார சேவைகள் திணைக்கள பணிப்பாளராகவும், BSN விமலரட்ன கிழக்கு மாகாண சுகாதார சேவைகள் திணைக்கள பணிப்பாளராகவும், NCD ஆரியரட்ன வவுனியா பொது வைத்தியசாலை பணிப்பாளராகவும் நியமிக்கப்பட்டுள்ளனர். WAனி நிஷங்க அம்பாறை மாவட்ட பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளராகவும், MHM அசாத் மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலை பணிப்பாளராகவும், WKCB வீரவத்த கிளிநொச்சி பொது வைத்தியசாலை பணிப்பாளராகவும், DMAK திசாநாயக்க கிளிநொச்சி மாவட்ட பிராந்திய சுகாதார சேவைகள் திணைக்கள பணிப்பாளராகவும், SNV பிரேமதாச முல்லைத்தீவு பொது வைத்தியசாலை பணிப்பாளராகவும் நியமிக்கப்பட்டுள்ளனர். இதன்படி எதிர்வரும் 2ஆம் தேதிக்கு பின் அமலுக்கு வரும் வகையில் இவ் நியமனங்கள் வழங்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது.
மட்டக்களப்பில் வெள்ள அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அனைத்து விதமான உதவிகளையும் மேற்கொள்ளுமாறு ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க பணிப்புரை விடுத்துள்ளார். குறித்த விடயத்தை சமூக வலுவூட்டல் அமைச்சர் உபாலி பன்னிலகே தெரிவித்துள்ளார். ஜனாதிபதியின் பணிப்பின் பேரில் மட்டக்களப்பு மாவட்ட வெள்ள அனர்த்தம் தொடர்பாக ஆராய்வதற்காக கிராமிய அபிவிருத்தி, சமூக பாதுகாப்பு மற்றும் சமூக வலுவூட்டல் அமைச்சர் கலாநிதி உபாலி பன்னிலகே, வலுசக்தி அமைச்சர் பொறியியலாளர் குமார ஜேகொடி, நாடாளுமன்ற உறுப்பினர் கந்தசாமி பிரபு, தேசிய மக்கள் சக்தியின் அமைப்பாளர் பிர்தோஸ் நலீமி ஆகியோர் மாவட்ட அரசாங்க அதிபர் ஜஸ்டினா முரளிதரன் தலைமையில் அரச அதிகாரிகளுடன் மாவட்ட செயலகத்தில் இன்று வியாழக்கிழமை கலந்துரையாடல் இடம்பெற்றது. இதில் அனர்த்த முகாமைத்துவ பிரிவினர், திணைக்களங்களின் தலைவர்கள் கலந்து கொண்டு மாவட்டத்தின் தற்போதைய நிலைமைகள் குறித்து விரிவாக ஆராயப்பட்டதுடன் அனர்த்தங்களினால் ஏற்பட்ட சேதங்கள் குறித்தும், பொதுமக்களின் பாதுகாப்பு, அவர்களுக்கான உணவு, சுகாதார நடவடிக்கைகள் மற்றும் பாதுகாப்பான பயண ஏற்பாடுகள் குறித்தும் ஆராயப்பட்டது. இதில் தொடர்ந்தும் கருத்து தெரிவித்த அமைச்சர், மாவட்டத்தில் பெருமளவான பாதிப்புகள் ஏற்பட்டுள்ளது. பாதிப்புகள் குறித்த விவரங்கள் பெறப்பட்டதும் அதற்கான நஷ்ட ஈடுகள் வழங்குவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படும். அதேவேளை அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் வழங்குவதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளதுடன் பாதிக்கப்பட்ட மக்களுக்கான வேலை திட்டங்களுக்கு தேவையான நிதிகளை அரசாங்கம் ஒதுக்குவதற்கு தயாராக உள்ளது என்றும் தெரிவித்துள்ளார். யாழ் போதனா வைத்தியசாலைக்கு மேலதிக சிகிச்சைக்காக உலங்கு வானூர்தி மூலம் 3 நோயாளர்கள் அழைத்து செல்லப்பட்டுள்ளனர். குறித்த சம்பவமானது நேற்று இடம்பெற்றுள்ளது. சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில், குறித்த 3 நோயாளர்களும் நெடுந்தீவு வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்துள்ளனர். இந்நிலையில் மேலதிக சிகிச்சைக்காக அவர்கள் நெடுந்தீவு வைத்தியசாலையின் ஏற்பாட்டில் 3 உதவியாளர்களுடன் உலங்கு வானூர்தி மூலம் பலாலி விமான நிலையம் கொண்டு செல்லப்பட்டுள்ளனர். இதனையடுத்து அவர்கள் தரை வழியாக கொண்டு சென்று யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்திய பிரதமர் நரேந்திர மோடியை கொல்லப்போவதாக அச்சுறுத்தல் விடுத்த பெண் ஒருவரை மும்பை போலீசார் கைது செய்துள்ளனர். மும்பை போலீஸ் கட்டுப்பாட்டு அறைக்கு இந்த அச்சுறுத்தல் நேற்று கிடைக்கப்பெற்றுள்ளது. இதனை அடுத்து மும்பை போலீஸ் குழு ஒன்று குறித்த பெண்ணை கண்காணித்து விசாரணைக்காக அவரை கைது செய்ததாக இந்திய ஊடகங்கள் கூறுகின்றன. எனினும் விசாரணைக்கு பிறகு அந்த பெண் மனநிலை சரியில்லாதவர் என்று கண்டறியப்பட்டுள்ளது. அத்துடன் அந்த பெண்ணுக்கு ஏற்கனவே குற்றப்பதிவுகள் எதுவும் இல்லை என்றும் மும்பை போலீசார் தெரிவித்துள்ளனர். முன்னதாக கடந்த நவம்பர் 12ஆம் தேதி அன்று நடிகர் ஷாருக்கானை மிரட்டிய வழக்கு தொடர்பாக சத்தீஸ்கரை சேர்ந்த 24 வயதான இளைஞர் ஒருவரை மும்பை பந்த்ரா போலீசார் கைது செய்து வழக்கை தாக்கல் செய்தனர். லோரன்ஸ் பிஸ்னாய் குழுவில் இருந்து சக நண்பரும் பாலிவுட் நடிகருமான சல்மான் கானுக்கு தொடர்ச்சியாக மிரட்டல் விடுக்கப்பட்டதை தொடர்ந்து ஷாருக்கானுக்கு இந்த மிரட்டல் விடுக்கப்பட்டிருந்தது. இது தொடர்பில் தற்போது விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றன. வடக்கு மாகாணத்தில் உள்ள சட்டவிரோத கட்டடங்களை இடித்து அகற்றுமாறு ஆளுநர் நா. வேதநாயகன் பணிப்புரை விடுத்துள்ளார். வடக்கு மாகாணத்தில் ஏற்பட்டுள்ள இடர் நிலைமை தொடர்பில் ஆராயும் இணையவழி கலந்துரையாடல் ஒன்று நேற்று காலை இடம்பெற்ற போதே ஆளுநர் இந்த விடயத்தை சுட்டிக்காட்டியுள்ளார். வடக்கு மாகாணத்தின் ஒவ்வொரு மாவட்டங்களிலும் ஏற்பட்டுள்ள இடர் பாதிப்புகள் தொடர்பில் அந்தந்த மாவட்ட செயலர்கள் மற்றும் மேலதிக மாவட்ட செயலாளர்களால் ஆளுநருக்கு தெரியப்படுத்தப்பட்டது. பாதிக்கப்பட்ட மக்களுக்கான உதவிகள் வழங்கப்பட்டு வருவது தொடர்பிலும் ஆளுநரின் கவனத்துக்கு அவர்கள் கொண்டு வந்தனர். அனலைதீவு, எழுவைதீவு போன்ற பிரதேசங்களுக்கு மின்சாரம் பகலில் துண்டிக்கப்பட்டு இரவில் மாத்திரம் வழங்கப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டது. மின்சார விநியோகத்திற்கு தேவையான எரிபொருள் குறிகாட்டுவான் இறங்குதுறையில் இருப்பதாகவும், கடல் பயணத்துக்கு ஏதுவான நிலைமை ஏற்பட்டதும் அவற்றை உடனடியாக கடற்படையினரின் உதவியுடன் கொண்டு செல்வதற்கு தயாராக இருப்பதாகவும் இலங்கை மின்சார சபையின் வடக்கு பிராந்திய முகாமையாளர் கூட்டத்தில் சுட்டிக்காட்டினார். அதே நேரம் அப்பிரதேசங்களில் உள்ள மருத்துவமனைகள் மின்பிறப்பாக்கி மூலம் மின்சாரத்தை பெற்று இயங்குவதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது.